So good evening students. Today we will see the current affairs analysis dated 11th and 12th March 2021. First news, Parliamentary Standing Committee on Rural Development. So Parliamentary Standing Committee oda rural development kana or meeting conduct panni. We know that lot of standing committees are there. So this investigation model la pannirukanga. So rural development category in the sense rural ku ennalam like assistance kudukranga adella romba kammi. Manrega scheme like இப்போ COVID-19 டைம் பீரியடில் there is a huge like expenditure is there. ஸோ அந்த மன்ரேகா ஸ்கீமுக்கான சேலரிஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கப்படலை அப்படின்றதையும் இங்கே இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூஸ் பாயிண்டட் அவுட் பை தி பார்லமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி மெயின்லி நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் முன்னாடியிலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. பென்ஷன் 200 ரூபா அப்புறம் 500 பெர் மந்த் அது வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து உயர்த்தப்படணும் அப்படின்றது. ஸோ இவ்வளோ வருஷமாக 1995 சம்திங்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக அது உயர்த்தப்படலை அப்படின்றது கொஸ்டின் ரைஸ் பண்ணி. அப்புறம் மன்ரேகா ஸ்கீம் நான் உங்களுக்கு சொன்னேன், எம்ஜி நரேகா ஸ்கீமில் ஸோ சேலரி நிறைய ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பரைஸ் பண்ணணும். அப்புறம் COVID-19 டைம் பீரியடில் இப்போ ப்ராப்பராக சேலரி கொடுக்கப்படணும், ஆனால் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணப்படலை அப்படின்றது. ஸோ இதெல்லாமே கன்சர்னாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹேவிங் டிஸ்பேரிட்டி இன் தி வேஜஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில். அப்புறம் கேரண்டி கொடுக்குறதில்ல நிறைய இடங்களில் சேலரி. 1995லேருந்து நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டட். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் வி ஹேவிங் கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம் அப்புறம் வி ஹேவிங் அதர் கேட்டகரி வரும். இப்போ கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆர் லைக் 6 கேட்டகரி கோர் ஆஃப் த கோர் ஸ்கீமில் 6 கேட்டகரி ஸ்கீம்ஸ் ஆர் தேர். இது எதுக்கு ரேஷ்னலைசேஷன் பண்ணாங்க? ஸ்கீம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னாலே நமக்கு தெரியும் 90:10 ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே ஃபண்டிங். அப்புறம் நம்ம நார்மல் ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே 60:40 தான் நார்மல் ஃபண்டிங். இது வந்து எல்லாத்துக்குமே இப்படி கொடுக்குறது வந்து ரேஷ்னலைசேஷன் கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ரேஷ்னலைஸ்ட் ப்ராப்பராக கொடுக்கப்படணும். பர்டிகுலர் ஸ்டேட்ஸுக்கு எந்த ஸ்டேட்ஸுக்கு ரொம்ப நீடோ அந்த ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக கொடுக்கப்படணுன்றதுக்காக தே ரேஷ்னலைஸ்ட். ஸோ ஸ்கீம்ஸை வந்து 3ஆக பிரித்தாங்க. ஒன்று வந்து கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம், அப்புறம் நார்மல் ஸ்கீம் அதர்ஸ் கேட்டகரியில் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஸ்பெஷலைஸ் ஸ்டேட்ஸ் 50:50 கேட்டகரியில் ஷேர் ஆகும். இப்போ கோர் ஸ்கீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 60:40 அந்த கேட்டகரியில் வரக்கூடியது எல்லாமே கோர் ஸ்கீம் கேட்டகரியில் வரும். கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம் என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 70% வில் ப்ரொவைட் ஃபார் த நார்மல் ஸ்டேட்ஸ், மீதி 30% பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இட் வில் கண்டினியூ. மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே 60:40 கேட்டகரியில் வந்துடும். அதான் அந்த கோர் ஆஃப் த கோர் ஸ்கீம் அப்படின்ற கேட்டகரி. ஸோ வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி சொசைட்டி கிளாஸஸில் உங்களுக்கு வரும், சோஷியல் ஜஸ்டிஸ் கிளாஸஸில். வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் ஃபார் ரூரல் பெனிஃபிட் எடுத்துன்னா, இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அப்புறம் அன்னபூர்ணா ஸ்கீம், இந்திரா காந்தி நேஷ்னல், ஸோ நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். மன்ரேகா ஸ்கீம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸோ கிராமங்களில் லைக் வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுக்குறது. அப்புறம் சதக் யோஜனா வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் தீன் தயாள் அந்தோதயா யோஜனா, தட் இஸ் NRLM நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆஷா ஸ்கீம் இது கீழே வரும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஹெல்த் கேட்டகரியில் வரும். தென் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்த்தது ஷியாமா பிரசாத் முகர்ஜி மிஷன், அர்பன் மிஷன். அப்படின்னா ரூரல் ஏரியாவை அர்பன் ஈக்குவலாக மாற்றுறது வித் எலக்ட்ரிசிட்டி, ப்ராப்பர் ரோட் ஃபெசிலிட்டிஸ், ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது. தென் சன்சத் அதாஷ் கிராம் யோஜனா, ஸோ அதுவும் ரோடு ப்ராஜெக்ட் தான், சப் ரோட்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக படிக்கணும், சரி, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தென் செகண்ட் வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரீசன்ட் மீடியாவுக்கு கொடுத்த அவங்க கைட்லைன்ஸ். மீடியாஸ் வந்து எப்படி கண்காணிக்கப்படணும், ஜேர்னலிசம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. தட் இஸ் லைக் இட் இஸ் ப்ரோ கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதனால் நீங்கள் அதை டீட்டெயில்டாக படிக்க வேணும். ஆனால் இது இட்ஸ் அனார்கி, அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கில்ட் மீடியா ஸ்ட்ராட்டஜி வந்து எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, அந்த பீப்புள்ஸ் வந்து ஜேர்னலிசத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்ற, கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கவர்மெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி, யாராவது ஜேர்னலிசம் லாஸ் பண்ணுறாங்க பிகாஸ் தே ஆர் ப்ரோ கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட்டோட முக்கியமான வேலையில் அது ஒன்றா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபையிங் அண்ட் என்கேஜிங் ஜேர்னலிஸ்ட்,
தென் இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட் வித் ஜேர்னலிசம் ஸ்கூல்ஸ். நிறைய ஜேர்னலிசம் ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூட்ஸ் எக்ஸெட்ரா. குழந்தைங்கள்லேருந்து இப்போது டாக்டர், இன்ஜினியர் அப்படின்றத தவிர வேறு கோர்சஸ். ஸோ பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், சில்ட்ரன்ஸ் அது ஸ்கூலிங்லேருந்தே கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவேர்னஸ் ஆன் மீடியா. Media is a fourth pillar of democracy, people know, so that is good. Then engaging with foreign media, a regular interaction with the foreign media journalists கூட interaction வச்சுக்கணும். Effective communication with the NRI communities இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லது தான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நியூஸை தான் அதிகமாக ப்ரமோட் பண்ணணும், நெகட்டிவ் எல்லாமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அகெயின்ஸ்ட். ஸோ யூஸிங் சோஷியல் மீடியா, என்கேஜிங் வித் பிளாட்ஃபார்ம், அதுவும் கவர்மெண்ட்டோட லைக் நியூஸஸை மட்டும், மற்றது எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எடிட்டர்ஸ் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். சரி, இதுக்கு மேலே நீங்கள் இதில் படிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் நோ த கான்செப்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். தென் எக்ஸசைஸ் டஸ்டில்க் அப்படின்ற எக்ஸசைஸ், இது நம்ம தேர்டு எக்ஸசைஸ் கண்டக்டட் பிட்வீன் உஸ்பெகிஸ்தான் இந்தியா கூட கண்டக்ட் பண்ணக்கூடிய தேர்டு கேட்டகரின்னு தான் நினைக்கிறேன். சாரி, செகண்ட் கேட்டகரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ண உஸ்பெகிஸ்தானில் 2019. அண்ட் தென் இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடியது ராஜஸ்தானில் கண்டக்ட் பண்ணுறோம். ஹோப் இன் ராஜஸ்தான், உத்தரகாண்டை கண்டக்ட் பண்ணுறோம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா கவுண்டர்ஸ் இன்சர்ஜென்சி. ஸோ உஸ்பெகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி லைக் உஸ்பெகிஸ்தான் இஸ் அ லேண்ட்லாக்ட் ஏரியா. அது பக்கத்தில் ஆப்கான் பார்டர் ஆகுது, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் பார்டரிங் ஆகுது. இஃப் பாகிஸ்தான் ஆக்குபைடு ஏரியா இஸ் லைக் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அப்போ லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே இருக்கக்கூடிய த்ரெட்டு ஆப்கான் தாலிபான், டெரரிசம் எக்ஸெட்ரா. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. செகண்ட் எக்ஸசைஸ் சென்ட்ரல் ஏஷியன் செக்யூரிட்டி அதிகப்படுத்துகிறோம், ஆப்கானிஸ்தானில் ஒரு பீஸ்ஃபுல் மெக்கானிசத்தை கொண்டு வர்றதுக்காகும். சரியா? ஸோ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வித் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருட சக்தி இந்தோனேஷியா, எக்குவரின் வித் மால்தீவ்ஸ், ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் சைனா, போல்ட் குருஷேத்ரா வித் சிங்கப்பூர், மித்ர சக்தி ஸ்ரீலங்கா, நொமடிக் எலிஃபண்ட் தட் இஸ் மங்கோலியா, தென் சக்தி ஃப்ரான்ஸ், சூரிய கிரண் நேபாள், சுவுத் அபியாஸ் USA. ஸோ ஆல் ஆர் நேம்டு பை இந்தியா. Okay, then fifth one, independent environment regulator. So சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு இப்போ என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. 2006 அந்த ஸ்கீமை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதோட EIயோட மெயின் என்ன அப்படின்னா அப்ரைசல் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனி வந்து தே ஹாவ் டு ஹேர் அ இண்டிபெண்ட் ஏஜென்சி அண்ட் தே ஹாவ் டு டேக் அ ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து அப்ரைசல் கமிட்டி கொடுக்கப்படணும். ஸோ தேர் ஆர் 3 கேட்டகரிஸ், லைக் அப்பெண்டிக்ஸ் 1, 2 இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் வரும். அதில் ஸ்கெடியூல் 1 இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த கேட்டகரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் பவர் பிளான்ஸ் எக்ஸெட்ரா. மற்ற கேட்டகரி பி கேட்டகரியில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் கேன் பி அப்ரூவ்ட் பை ஸ்டேட். ஸோ லைக் அது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வித்தவுட் ப்ரேயர் அப்ரூவல் யூ கான் பிரிங். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பீப்புள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணப்படணும், பீப்புள்கிட்ட சர்வே எடுக்கப்படணும். ஸோ இதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த கேஸ் 2011 தெர் இஸ் அ கேஸ் லஃப்ரெஜ் உமயம் மைனிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் கேஸ். அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இண்டிபெண்ட் ரெகுலேட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு கிரியேட் அன் இண்டிபெண்ட் ரெகுலேட்டர் that should be under the Environment Protection Act 1986. 2006 கொண்டு வந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை அவங்க பண்ணுவாங்க. இண்டிபெண்ட்டாக தே வில் டூ இட். இந்த கம்பெனி பண்ணணும்னு கிடையாது. அதை இன்னைக்கு வரைக்கும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வை கவர்மெண்ட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டிங், தட்ஸ் அ கொஸ்டின். ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். லாஸ்ட் இயரில் இதே டைம் பீரியடில் நான் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நியூஸ் ஹைக்கில் வந்தப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். go and visit. I hope June, July அந்த டைம் பீரியடில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். சரியா? go and visit. Then sixth news, universal primary education in India. கேரளா வந்து மாடலாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பிரைமரி எஜுகேஷன் தமிழ்நாடு, கேரளா இஸ் லைக் நியரிங், தமிழ்நாடு இஸ் நியரிங் 100%, 6-14. அதே இது கேரளாவை எடுத்துக்கிட்டால் செகண்டரி எஜுகேஷனில் அவங்க டாப்பில் இருக்காங்க.
ப்ரைமரி எஜுகேஷனில் அவங்க டாப்பில் வராங்க, 100% அச்சீவ் பண்ண. அதுக்கான மெயின் ரீசன் பீகார், யூபி போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப லேக் ஆகுது ப்ரைமரி எஜுகேஷன்லேயும். இன்னும் அவங்க லைக் 90% கூட ரீச் ஆகலை அப்படின்னு, வெரி புவர் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். அதுக்கு அதை ஏன் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல? ஸோ வி ஹாவ் டு டேக் தி கேரளா மாடல் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. அதில் மெயினாக யுனைடெட் நேஷனோட யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஆர்டிகிள் 26 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் ஹாவ் டு பி லைக் கிவன் டு எவ்ரி ஒன் அஸ் அ ஃப்ரீ ஆக்சஸாக. அப்போ தான் அந்த ஏரியா வந்து பாவர்ட்டியிலேருந்து லைக் ஹெல்த்துலேருந்து அவங்க வந்து இப்போது யூ டோன்ட் நோ அபவுட் ஹெல்த், யூ ஆர் நாட் எஜுகேட்டட் ஃபார் ஹெல்த், தென் யூ வில் கோ ஃபார் அன்ஹைஜீன், சேஃப் அன்ஹைஜீன். அப்புறம் ஃபுட்டெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுக்க மாட்டீங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னா யூ வில் கெட் சிக் மோர் அண்ட் மோர் அண்ட் தென் யூ வில் கோ வல்னரபிள். நீங்கள் வந்து சிக் ஆகுறீங்க அப்படின்னாலே யூ ஆர் நாட் இன் அ ப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். அப்போ பாவர்ட்டி வில் கம் தேர். ஸோ இது இப்படி ஆகும் அப்படின்றத அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கேரளா மாடல் ஆஃப் எஜுகேஷன் அவங்க அச்சீவ் பண்ணது 1991 தே ஆர் அச்சீவிங் 100% இன் 6 to ப்ரைமரி எஜுகேஷனில் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதுல்யம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அது ரீசனாக லான்ச் பண்ணப்பட்டது. அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், லைக் அங்கே இருக்கக்கூடிய சொசைட்டி பீப்புளாக இருக்கட்டும், எஜுகேஷனை கொடுக்குறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதிக இம்பார்ட்டன்ஸ். ஃபீமேல் அண்ட் தென் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் படிக்க வைக்கிறாங்க. தட்ஸ் அ மெயின் திங். அதில் அதுல்யம் அப்படின்ற ஸ்கீம் வாஸ் லான்ச் கேரளாவில் 2014. அது என்ன அப்படின்னா, யாராச்சும் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான முழு முயற்சிகளையும் கவர்மெண்ட்டே பண்ணுது. நீங்கள் நியூஸ்லலாம் கேட்டோம், 86 years old grandma returned லைக் சிபிஎஸ்சி எக்ஸாம், கேரளா ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸாம் எழுதி அவங்க கிளியர் பண்ணிடு. அது எதுக்கு அப்படின்னா 100% அச்சீவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, ஈக்குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் ஜாப் ஓரியன்டட் டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதையே மற்ற ஸ்டேட்ஸால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம ஸ்பெண்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மி. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கீம், ட்ரைபல் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நிறைய பீப்புள் படிக்காமல் இருக்காங்க, ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறோம். ஸோ அவங்களோட நமத் பாஷா அப்படின்ற ஸ்கீமில் அவங்க லாங்குவேஜில் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் கொடுத்தா தான் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. லோஸ் பப்ளிக் ஸ்பெண்டிங், எஜுகேஷன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. அப்புறம் ப்ரைவேட் எஜுகேஷன் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம், டொனேஷன்ஸ் கேபிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம், குவாலிட்டி இஷ்யூ இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி கெட்டு போயிருக்கு. கேரளாவை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்ஸோட குவாலிட்டி இஸ் வெரி புவர். ஈவன் தமிழ்நாடோட லைக் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் வெரி புவர், ஹைஜீன் எக்ஸெட்ரா. கேரளா தே ஆர் கிவிங். அதனால் 100% அமெரிக்கா மாடலில் இல்லைனாலுமே தே ஆர் ப்ரொவைடிங் வித் ஹைஜீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா கொடுக்குறாங்க, சானிடேஷன் ப்ராப்பராக இருக்கும். தென் அதர் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லிட்ரஸி ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து படிக்கலை அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே சொல்லப்படுது. அப்புறம் கோஆப்ரேஷன் பிட்வீன் ஸ்கூல்ஸ் அண்ட் சொசைட்டி, லோக்கல் கம்யூனிட்டி எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் அப்படின்னா கேரளா மாடலை வந்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, சோஷியல் ஆடிட்டிங் பண்ணணும். இப்போது நம்ம ஊர்கள் எல்லாம் லைக் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிடிஏ வச்சுருப்பாங்க. அதிக அப்படின்னா ஸ்கூலுக்கும் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கோஆப்ரேஷன் அதிகப்படுத்துறது. கிராமங்களில் இருக்கக்கூடிய பீப்புளை வச்சு சோஷியல் ஆடிட்டிங் பண்ணுறது, ஹவ் தி எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் தி வில்லேஜஸ். ஸோ அதை வந்து பண்ணணும், சோஷியல் ஆடிட்டிங் பண்ணணும் அப்படின்றது இது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. சரியா? தென் 7th நியூஸ், பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா நிதி. இது இப்போ ரீசன்ட் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஹெல்த் சிஸ்டம் வி ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, you people can join health wellness center, national health mission. So பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸுக்கு எல்லாமே இப்போ ஃபண்டிங் இஸ் மஸ்ட், ஃபண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக எனக்கு தெரிஞ்சு 2016 நினைக்கிறேன், we introduced ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஆல்ரெடி எஜுகேஷன் செஸ் இருந்துச்சு, ஹெல்த்தை நம்ம ஆட் பண்ணோம். 3% இருந்த செஸ் வரியை என்ன பண்ணோம் அப்படின்னா 4% மாற்றணும். அப்படின்னா 2% இருந்ததை 3 இருந்ததை 4 மாற்றணும். அதில் 3 ஃபார் எஜுகேஷன் அண்ட் 1 ஃபார் ஹெல்த்துக்கு போவோம் அப்படின்றது. இப்போ 4% வி ஆர் 3% நம்ம கலெக்ட் பண்ணுறோம். சாரி, ஸோ வெயிட் 3% கரெக்ட் தான், 4 தான்.
3% ஃபார் எஜுகேஷன், அப்புறம் 1% வந்து ஹெல்த்துக்கு போகும். இப்போ ஹெல்த் எஜுகேஷன் செஸ் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதோட மெயின் பர்பஸ் கலெக்டட் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். நீங்கள் 10 ரூபா டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அந்த 10 ரூபாவுக்கு யூ ஹாவ் டு பே 4% எக்ஸ்ட்ரா. தட் இஸ் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இது எதுக்கு யூஸ் படுது அப்படின்னா பர்டிகுலர் பர்பஸ். செஸ் வரினாலே அது கிருஷி கல்யாண் செஸ், ஸ்வச் பாரத் செஸ், அந்த பர்பஸுக்கு மட்டும்தான் அது செலவு பண்ணுவாங்க. இப்போ எஜுகேஷன் ஹெல்த் செஸ்ன்னு கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 3% ஃபார் எஜுகேஷனுக்கு போகும், 1% ஃபார் ஹெல்த். இதே இது சர்சார்ஜ்னு ஒன்று இருக்குது, அதுவும் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான், சேம் லைக் தட். ஆனால் அது என்ன அப்படின்னா லைக் 50 crore மேலே ஏர்ன் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பீப்புளு 50 crore 50 lakh மேலே ஏர்ன் பண்ணுறவங்கள தான் போடுவாங்க மெயின்லி. இந்த சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் சேம். ஆனால் என்ன பர்பஸுக்கு இதை கலெக்ட் பண்ணக்கூடிய பர்பஸ் வந்து கிடையாது. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எதுக்கு வேணால் அதை பயன்படுத்தலாம். சரியா? தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செஸ் அண்ட் லைக் சர்சார்ஜ். நான் இங்கே மென்ஷன் பண்ணிங்க, யூ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் யுவர் ஹோம். இப்போ ஹெல்த் எஜுகேஷனில் ஹெல்த்தில் வரக்கூடிய அந்த செஸ்ஸில் ஹெல்த் எஜுகேஷனில் வரக்கூடிய செஸ் அந்த 1% ருப்பி வந்து நான் லேப்சபிள் ரிசர்வ் ஃபண்டாக இந்த பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா நிதி அப்படின்ற ஸ்கீமில் கொடுக்குறாங்க. அப்போ நான் லேப்சபிள் ஃபண்ட் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஃபண்ட் 100 crore லான்ச் பண்ணுறாங்க பட்ஜெட்டில் அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணப்படலைன்னா ஆக்சுவலாக அடுத்த பட்ஜெட் இயரில் முடியலை, அது ப்ராஜெக்ட் பட்ஜெட் டைம் பீரியடில் அது ரிட்டர்ன் ஆயிடும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அலோகேஷன் பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது. ஒரு வாட்டி அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அது லேப்சபிள், இட் ஓன்ட் கம் பேக். ஸோ அதான் அது ஸ்பெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றது அது சொல்லுது. ஸோ இப்போ மொத்தமாக சேர்த்து இந்த நிதி வந்து கொடுத்துருவாங்க. இந்த லைக் இப்போ 1 lakh crore அலோகேட் பண்ணப்போனால் இந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து மற்ற ஸ்கீம்ஸுக்கு போகும். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, வெல்னஸ் சென்டர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ தேட்ஸ் ஆல். தென் பாரதிய பங்களா மைத்ரி பிரிட்ஜ், இதுவும் நம்ம ரீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபெனி ரிவர் மேலே வி கன்ஸ்ட்ரக்டட் அ பிரிட்ஜ். ஸோ இட் வில் கிவ் லைக் திரிபுராவையும் பெங்களாதேஷையும் கலெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் ட்ரேடை வந்து அதிகப்படுது. செகண்ட் ஸ்னெக் காரிடாரை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறத கம்மி பண்ணுது. ஸோ தட்ஸ் ஆல். go and study. Then INS கரஞ்ச் அப்படின்ற ஸ்கார்பியன் கிளாஸ் வந்து தேர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ராஜெக்ட் 75 அப்படின்றதுல வி ஆர் பில்டிங் லாட் ஆஃப் ஸ்கார்பியன் கிளாஸ். ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸ்னாலே உங்களுக்கு டீசல்லேருந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட் பண்ணி யூ ஆர் ரன்னிங் த சப்மரைன். அப்படின்னாலே உங்களுக்கு ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷனை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 2 days பேக், 2 days லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கோ அண்ட் விசிட் புரியல அப்படின்னா. அப்போ அது எது இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் பண்ணும். அதே நம்ம வெளியில் விடணும், ஆக்சிஜனும் தேவை. ஸோ அடிக்கடி வெளியில் வரணும். அதுக்காக ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாம் ஃபிட் பண்ண போகிறாங்க டெஸ்டிங் முடிஞ்சதுனால. ஸோ இது 1969 இட் வாஸ் கமிஷன், நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோம். அதுதான் இப்போ நம்ம இண்டிஜினியஸாக ப்ராஜெக்ட் 75 திருப்பி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கும்போது இதுக்கு பேர் வச்சோம், திருப்பி இப்போ ரீகமிஷன் பண்ணியிருக்கோம். ரீகமிஷன் இந்த சென்ஸ் நம்ம இண்டிஜினியஸாக வி பில்ட் சப்மரைன்ஸ் ப்ராஜெக்ட் 75. ஃபஸ்ட்டு வந்து கல்வாரி, செகண்ட் வந்து காந்தேரி, தேர்ட் வந்து இது கரஞ்ச், அப்புறம் ஃபோர்த் வந்து வேலா, ஃபிஃப்த் வந்து வக்ஷீர் அப்படின்றதும் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது ப்ராசஸில். சரியா? ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வெளியில் வரும். ஸோ இப்போ நேவிக்கு இதை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் 10th நியூஸ், இன்டர்நேஷ்னல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன். இப்போ நமக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 5 நாடுகள், USA, ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் போன்ற 5 நாடுகள் சேர்ந்து, UK. ஸோ இந்த 5 நாடுகள் சேர்ந்து தே ஹேவிங், யூரோப்பியன் யூனியன் வரும், இவங்க சேர்ந்து தே ஹேவிங் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். சைனா வந்து தனியாக ஒன்று பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தே ஆர் லான்ச்சிங் லோ எர்த் ஆர்பிட்டில் தான் இது பண்ணுவாங்க. இப்போ சைனா வந்து இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது மாதிரி இந்தியா இஸ் ஆல்சோ நாட் அ பார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இப்போ சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து லூனார் அப்சர்வேட்டரி இதே மாதிரி ஒரு ஸ்பேஸில் உருவாக்கலாம். லூனாரை ப்ரோவ் பண்ணுறதுக்காக, லூனார் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுறதுக்காக அந்த ஆர்டிஃபிஷியலாக அதை உருவாக்கலான்றத லைக் முன்மொழிஞ்சிருக்காங்க. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு இட் வில் பி இம்ப்ளிமெண்ட். ஸோ இது அதிகமாக மூணை பற்றி படிக்கிறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் ஆல். ஸோ மற்ற இனி இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்கு.
நாசாவோட ஆர்டிமிஸ் ஸ்கீம் 2024 அவங்க உமன் அனுப்புறதுக்கும் மேன் ப்ளஸ் உமன் அனுப்புறதுக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ககன்யான் ஸ்கீம் அண்ட் தெரிஞ்சு 22-23 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஏஇயோட ரஷீத் லைக் அன்மேன்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் நேம்ட் ரஷீத் 2024 லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் யூஏஇ ஒன்று அமைச்சிருக்காங்க. தென் சாங்கி 4 அப்புறம் சாங்கி 5 மிஷன், இது 3ஓட சவுத் சைடில் லேண்ட் பண்ணுறது. அண்ட் தென் ஜப்பான் கூட வி ஹேவிங் அன் அலையன்ஸ் லூனாரில். இவங்க சாங்கி 5ஓட மெயின் பர்பஸ், சாங்கி 4ஓட மெயின் பர்பஸ் என்னென்னா 3ஓட சவுத் போலில் யாருமே லான்ச் பண்ண முடியலை. ஸோ ஃபஸ்ட் டைம் சைனா அதை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம சந்திராயனில் ஃபெயிலியர் ஆனாலுமே சந்திராயன் 3 பண்ணுறோம். அப்புறம் இப்போ ஜப்பான் கூட சேர்ந்து, அது நான் லாஸ்ட் ஆர்டிக்கிள் இருக்குது சொல்கிறேன் உங்களுக்கு, லாஸ்ட்டுக்கு ஒரு 2 ஆர்டிக்கிள் முன்னாடி இருக்குது, 13th ஆர்டிக்கிள் ஐ ஹோப் ஸோ. ஜப்பான் கூட சேர்ந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து வி ஆர் கோயிங் டு லேண்ட் எ ரோவர், நம்ம லேண்டர் பில்ட் பண்ணுறோம் எகெயின். ஜப்பானும் சேர்ந்து நம்ம அதை லான்ச் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில் 3. அது மெயினாக சவுத் போலுக்கு. சந்திராயன் இஸ் நாட் ஃபார் சவுத் போல். சவுத் போல்னா நமக்கு எர்த்துக்கு சவுத் போல் இருக்கிற மாதிரி 3க்கு தெர் இஸ் அ சவுத் போல், அதில் லான்ச் பண்ணுறது. தட்ஸ் ஆல். தென் கிங் பூமிபோல் அவார்ட், வேர்ல்ட் சாயில் டே அவார்ட். ஸோ இது வந்து எவ்ரி இயர் தே ஆர் ப்ரொவைடிங். 2020க்கான அவார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்டு வந்து நம்மளோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கு வந்து ஸோ பிரிட்டிஷோட காலத்தில் இம்பீரியல் அக்ரிகல்ச்சரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ன்னு இருந்துச்சு. இப்போ இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு மாற்றிருக்காங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சாயில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால பீப்புள் நோ அக்ரிகல்ச்சர் ரொம்ப அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்தோட ஓல்டு கிங், த கிங் நேம் இஸ் கிங் பூமிபால் அதுல் யதேஜ் அப்படின்றவர், தாய்லாண்டோட பழைய கிங், அவரோட நேமில் இது கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா அவர் வந்து சாயில் இஸ் அ மெயின் திங், சாயில் வந்து ஃபெர்டைல் கெடக்கூடாது, கெட்டு போச்சு அப்படின்னா பாவர்ட்டி அதிகமாக வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் மஸ்ட் அப்படின்றத முன்னாடி அதை உறுதிப்படுத்தி இருக்காரு. தட்ஸ் வை இட் வாஸ் லான்ச் இன் 2018 இது கொடுத்துட்ருக்காங்க. சரியா? 2018 ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் இன் பங்களாதேஷ் அந்த லைக் ஆர்கனைசேஷனுக்கும் கோஸ்டாரிக்கன் சாயில் சொசைட்டிக்கும் இது கிடச்சிருக்கு. தேர்ட் அவார்டு தான் நம்ம வாங்குகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன். சாயில் டீக்ரேடேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஃபெர்டைல் சாயில் வந்து டீக்ரேட் ஆகுறது. இப்போ எரோஷன் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய ஏரியாவில் சும்மா தண்ணி ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்குது, இல்லைனா லைக் அதை நீங்கள் தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருக்கு அப்படின்னா அது ஏர் வந்து மேலே இருக்கக்கூடிய ஃபெர்டைல் சாயிலை தண்ணி வந்து ஃபெர்டைல் சாயில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ மேலே இருக்கக்கூடிய உரமண் போயிடுச்சுன்னா அந்த சாயில் வந்து ஃபெர்டைல் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த சாயில் வந்து டீக்ரேடேஷன், ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அ இன்ஃபர்டைல் சாயில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒட்டுத்தன்மை போயிடும், அது லைக் எபிலிட்டி போயிடும், இம்பார்ட்டண்ட்டாக மாறிடும். ஸோ தட்ஸ் வை சாலினிட்டி, அசிடிட்டி, அல்கலினிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது டீஃபாரஸ்ட்ரேஷனுக்கும் இல்லைனா அதில் இனி மரங்கள் எதுவுமே வளராது, செடி நீங்கள் எந்த பயிர்களையும் விளைவிக்க முடியாது. ஸோ இட் வில் லீட் டு டெசர்ட். ஸோ அது வந்து தடுக்கப்படுறதுக்காக we are taking lot of measures. Then other award வந்து கிளினிக்கா வேர்ல்டு சாயில் ப்ரைஸ் அவார்ட், நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், நேம் மட்டும் தெரிஞ்சுக்கும். தென் 12th வந்து காலா அசார் எலிமினேஷன், பீகார் டு மிஸ் டெட்லைன். காலா அசார் அப்படின்றது இட்ஸ் அ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸில் ஒன்று. நிறைய ட்ராபிக்கல் டிசீஸில் நெக்லெக்டட் பார்ட் அப்படின்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கக்கூடியல காலா அசார் ஒரு முக்கியமானது. ஸ்வெல்லிங் ஆஃப் ஸ்ப்ளீன், லைக் சில்ட்ரன்ஸோட மேல்நியூட்ரிஷன், அனீமியா ப்ராப்ளம் அதிகப்படுத்தும். லிவர் வந்து ஸ்ப்ளீனும் லிவரும் வந்து வீங்கி போய் குழந்தைங்க வந்து டெத்துக்கும் இது காரணமாக இருக்குது. சரியா? ஸோ ஃபீவர், சப்ஸ்டான்ஷியல் வெயிட் லாஸ், ஸ்வெல்லிங் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர், அனீமியா ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லைக் ஃபேட்டாலிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னா பீகாரில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2010 டைம் பீரியடில் 23,000 பீப்புள் அதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போது 2,712 பேர். ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 0 டார்கெட் வச்சுருந்தோம் 2015, 20, 17, 20லலாம். ஆனால் அதை நம்ம இன்னும் 20 வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியலை. ஸோ அச்சீவ் பண்ணுறதுல நெக்லெக்ஷன் இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ் ஸ்கீம், நேஷ்னல் காலா அசார் எலிமினேஷன் ப்ரோக்ராம்.
தென் ஜினோம் மேப்பிங் ஆஃப் தி இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனில் ஜினோம் மேப்பிங்னா நம்மளோட ஜீனை மேப் பண்ணுவாங்க. நம்மளோட பிளட்லேருந்து டிஎன்ஏ எடுத்து நம்மளோட ஜினோம் மேப்பிங், ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட். இந்தியன் ஓஷனை ஜினோம் மேப்பிங் அப்படின்றது இந்தியன் ஓஷனை பற்றி ஸ்டடி பண்ண பேத்திமெட்ரி ஸ்டடியில் இது. இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, இதை எடுத்து அதிலிருந்து அதோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது, ஆர்என்ஏ டெஸ்ட் பண்ணுறது. அது எதுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அதை டெஸ்ட் பண்ணும்போது அதில் மினரல் கண்டென்ட்ஸ் இருக்குமோ, அப்போ எந்த மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்குது இந்தியன் ஓஷனில் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், ரேர் எர்த் மெட்டல்ஸ். ஸோ அதுக்காக இந்த ரிசர்ச் பண்ணுறாங்க மெயினாக. லைக் மைக்ரோஸ், மினரல்ஸ் லைக் அயன் ஓர், சிங்க், ட்ரேஸ் மெட்டல்ஸ் லைக் கேட்மியம், இதெல்லாமே வந்து பாக்டீரியா இந்த மைக்ரோப்ஸ்லாம் அது போயிருமா, உள்ளாடி போயிருமா. அது ஏன்னா அந்த தண்ணி எடுக்கிறதுனால. ஸோ அது உள்ளே இருக்குமா, அது மூலமாக வி கேன் ஐடென்டிஃபை இந்த மாதிரியான மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ஜினோம் மேப்பிங் பண்ணுற ஆஃப் இந்தியன் ஓஷன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? இந்த லூனார் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ லைக் ஒரு 2 ஆர்டிக்கிள் முன்னாடி சொன்னேன், 14th நியூஸாக. ஜாக்ஸாவும் ஜாக்ஸானா ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இஸ்ரோவும் சேர்ந்து லூனாரில் சவுத்து போலில் லேண்டர் பண்ண போகிறாங்க. லேண்டர் ப்ளஸ் ரோவர். லேண்டர் வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? பட் வி ஃபெயில்டு, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் லைக் என்டிபிசி, நேஷ்னல் தெர்மல் பவர் பிளான்ட் கார்பரேஷன் வந்து இதை பண்ணியிருக்காங்க. மெயின்லி உங்களோட வேலை பவர் பிளான்ட்ஸை வந்து அதிகப்படுத்துறது. இப்போ கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்ஸோட லைக் நிலைமைகளை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஸோ 2030 அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி தான் மெயின் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்றதுனால வி ஹேவிங் 175 gigawatt ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. அதில் 100 gigawatt வந்து டார்கெட் 2022 டார்கெட் வச்சுருக்கோம். 100 gigawatt வந்து சோலார். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சோலார் பவர் பிளான்ட்ஸ் நம்ம லேண்டில் வச்சுட்ருக்கோம். இப்போ சில இடங்களில் வந்து தண்ணியில், இப்போ எக்ஸாம்பிள் தப்பி ரிவர், நர்மதா ரிவர்லலாம் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்லாம் பயன்படுத்த முடியும். ஏன்னா மவுண்டனுக்கு இடையில தண்ணி போகுது. ஸோ அந்த இடத்த வந்து கவர் பண்ணுறது மேலே, லைக் இட்ஸ் லைக் அ சிமெண்டட் ஏரியா. அப்போ அதில் வந்து தண்ணியை நீங்கள் எதுக்குமே பயன்படுத்த முடியாது, டைவர்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அது மேலே இந்த பிளேட்டை வச்சிடுறாங்க. அது வந்து ஃப்ளோட்டிங். அப்போ அதன் மூலமாக என்னென்னா எவாப்ரேஷன் கம்மியாகும். அப்போது லைக் தண்ணியோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். சோலார் பவர் பேனல்ஸும் வந்து கூலாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப நம்ம ஆஃப் பண்ணியெல்லாம் வைக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி இப்போ ரேணுகுண்டா அப்படின்ற பிளேஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 100 megawatt தான், நாட் பிக் ஒன். ரமகுண்டம் அப்படின்ற பிளேஸ். சரியா? ஸோ இட் வாஸ். அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் சிம்ஹாதாரி அப்படின்ற பிளேஸில், காயம்குளம் இன் கேரளா, ஆந்திர பிரதேஷில் இவ்வளோ இடத்துலையும், சதர்ன் ஸ்டேட்ஸில் காயம்குளம் ஆந்திர பிரதேஷில், சிம்ஹதரி, விசாகப்பட்டினம், ராமகுண்டம் அப்படின்ற பிளேஸ்லலாம் லான்ச் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். 2023 டைம் பீரியடில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு. அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். கூலிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், காஸ்ட் ஆஃப் சேவிங், வாட்டர் வந்து ஆல்கே ப்ளூமிங் அதிகமாக இருக்குது. வெயில் அதிகமாக படுறதுனால தண்ணியில் பாசி அதிகமாக பிடிக்கிறதும் ஸ்டாப் ஆகும். அப்புறம் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது தண்ணியில் இருக்கிறதுனால சோலார் பேனல்ஸ் வந்து கொரோஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அது சொல்லப்படுது. ஸோ வேறு என்னெல்லாம் ப்ராஜெக்ட் நம்ம சோலார் பவர் பிளான்ட்ஸை உருவாக்க போட்டிருக்கோம் அப்படின்னா இதெல்லாமே இருக்குது. ஸோ கோ அண்ட் ஸ்டடி த நெக்ஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் அண்ட் எஸ்டர்டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கொஞ்சம் ஆர்டிக்கிள் பெண்டிங் இருக்குது. டுமாரோ வி வில் சி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.